எந்த ஊர் நீங்க? நான் திருநெல்வேலி. யார் தவறா கமெண்ட் செய்தார்களோ அவளை பத்தி படாதீங்கம்மா. கண்டிப்பா நான் கவலைப்பட்டதெல்லாம் ஒரு நேரம் நான் கவலைப்பட்டுருக்கேன். என்னோட வாய்ஸ பார்த்தாலே தெரியும். ஃபர்ஸ்ட்டு லைவ்ல நான் எப்படி பேசியிருப்பேன்னு, இருக்க பேசும்பொழுது அப்படி ஒரு தொண்டை வந்து மாறிடுச்சு என்னோட குரலே. அ கமாண்ட் வந்து பண்ணும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன் கஷ்டமா இருக்கும்னு நெனச்சீங்கன்னா, நான் படிக்கலன்னு கஷ்டமா நெனப்பேன். அவங்க கமாண்ட் பண்றாங்கன்னு நான் அவங்கள கஷ்டமா ஏன்னா அவங்களுக்கு வந்து அவ்வளோதான் வந்து அந்த நான் திருநெல்வேலி ஓகே. எங்க அப்பா ஊர் திருநெல்வேலி, காயல்பட்டினம். ஓகே, ஓகே. அழகாபுரி. அவங்கள வச்சு நான் அவங்க பேசுறாங்கன்னு கேட்டீங்கன்னா, அவங்களுக்கு வந்து அதான் புத்தி. அவங்க வந்து எப்படியாப்பட்டவங்களா இருந்தா, அவங்க அந்த மாரி கமாண்ட் பண்ணுவாங்களோ, அது எனக்கு தெரியாது. நான் என்ன நெனச்சேன்னா, நான் படிக்கலன்னு சொல்லி நான் கவலைப்பட்டுருக்கேன். இந்த மாரி கமாண்ட் வரும்பொழுது யூடியூப்க்கு நான் வந்ததுக்கப்புறம், எதுக்கு நான் கவலைப்பட்டுருக்கேன்னா, நான் படிக்கலன்னு சொல்லி ரொம்ப கவலைப்பட்டது உண்டு. அ எங்க அம்மா எங்க அம்மா எல்லாமே என்னைய ரொம்ப படிக்க சொன்னாங்க. கஷ்டப்பட்ட குடும்பம் தான் நாங்க வந்து. ரொம்ப "நீ படிம்மா, படிம்மான்னு" சொல்லி ரொம்ப வந்து எங்க அப்பா ஊர் திருநெல்வேலி காயப்பட்டினம். நான் திருநெல்வேலி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். உங்கள மாதிரி கிருஷ்ணகிரி ஒருத்தர் இருக்காங்க சிஸ்டர். ஓகே. நெருங்கி வரவங்களுக்கு குடுங்கம்மா. ஸ்பேனர் குடுங்கம்மா. அதனால வந்து என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்க அம்மா, அப்பாலாம் என்னைய ரொம்ப நல்லா படிக்க சொன்னாங்க. அவங்க கஷ்டப்பட்டாலும் அவங்களும் கஷ்டம் தான் பட்டாங்க. அவங்க வந்து என்ன ரொம்ப படிக்க சொன்னாங்க. நான் படிக்கலன்னு சொல்லி கவலைப்பட்டேன். அந்த பேட் கமாண்ட் வந்தோனே, ஏன் நான் படிக்கல அப்படின்னு சொல்லி கவலைப்பட்டேன். ஒவ்வொருத்தவங்களா நான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புவேன். இந்த இதுக்காக. கட் பண்ணி விட்டியா உனக்கு? லைவ் போட்டுட்டு இருந்தேன். ஃபோன் வந்துச்சு அதான் கட் பண்ணி விட்டேன். நெருங்கி வரும்போது ஃபேனர் குடுங்கம்மா. ஃபேனர் வந்து குடுக்கலாம்ண்ணா. அதுலயும் நெறைய ரூல்ஸ் பிரச்சனை இருக்கு. சரிம்மா நெருங்கி திருநெல்வேலியில் எந்த ஊரோ? திருநெல்வேலியில பக்கம் தானா? திருநெல்வேலியில ரெட்டியார்பட்டின்னு சொல்லி ஒரு ஊரு. அங்க தான் இருக்கு. அந்த ஸ்பேனர் குடுக்குறதுலயும் நெறைய ரூல்ஸு பிரச்சனைலாம் இருக்குண்ணா. ஸ்பேனர் வந்து நம்ம குடுக்குறோம் அப்படின்னு சொன்னா, இப்ப வந்து நான் இப்போ உங்களுக்கு நான் ஸ்பேனர் நான் குடுக்குறேன்னா, நீங்க வந்து என்னனாலும் மத்த ஐடிய வந்து வச்சு நீங்க யூஸ் பண்ணலாம் என்னோட சேனல்ல வந்து. உங்களுக்கு ஸ்பேனர் குடுக்குறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, எனக்கு 10 பேர் கமாண்ட் பண்றாங்கன்னா, அத வந்து நீங்க வந்து ஹைடு பண்ணலாம். அந்த கமாண்டுக்கு வந்து நீங்க அவங்கள வந்து ஹைடு பண்ணி விடலாம். அந்த மாரி வந்து நெறைய இருக்குண்ணா ரூல்ஸ். அதனால பார்த்து வந்து நான் மானிட்டேஷன் அப்ளை பண்ற வரைக்கும் என்னால ஸ்பேனர் வந்து குடுக்க முடியாது. அதுக்கப்புறம் வேணா குடுக்குறேண்ணா லைவ் வந்தா. நேசமணி நீயும் நானும் பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஓகே. நான் யோசிச்சு பார்க்குறேன். யாருன்னு தெரியல. மகான்னு சொல்றீங்க. நான் கண்டிப்பா யோசிச்சு நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் கண்டிப்பா. இன்ஸ்டா யூஸ் பண்ணலன்னா. ஆ இனிய இரவு வணக்கம் சகோதரி. வணக்கம்ண்ணா, வணக்கம். அந்த மாரி எனக்கு வந்து பேடு கமாண்ட் வரும்பொழுது நான் அத வச்சு நான் ஃபீல் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து படிக்கல அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப ரொம்ப வருத்தப்பட்டுருக்கேன். லைக் போட்டாச்சு. ஓகே, ஓகே. நாங்கள் ஆதரவு தருகிறோம். ஓகே, ஓகே. அதனால ஒவ்வொரு விஷயம் நம்மள வந்து தாழ்த்தி பேசும்பொழுது, நம்ம அத செய்யணும் அப்படிங்கிற ஒரு இது வரும். அதேமாரி எனக்கு பேட் கமெண்ட் வரும்பொழுதெல்லாம் நான் ரொம்ப வருத்தப்பட்டுருக்கேன். ஏன் படிக்கல? நம்ம அம்மா, அப்பா படிக்க சொன்னாங்களே, ஏன் படிக்காம விட்டேன்? அப்படின்னு சொல்லி இப்போ வரைக்கும் நான் வருத்தப்படுறேன். அதனால என் பசங்கனாலும் ஒரு நல்லா படிக்க வச்சு, நல்ல ஒரு பெரிய ஆளாக்கணும்னு அது ஒரு ஒரு டார்கெட் வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா படிக்க வைக்கணும். எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் சரி. யார் கால்ல கையில விழுந்தாலும், பிச்சை எடுத்தாலும், என் பசங்கள வந்து நல்லா படிக்க வச்சணும். அதில மட்டும் குறிக்கோளா இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். லைக். ஓகே, ஓகே. அது ரொம்ப முக்கியம். வாழ்க்கையில வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம் அப்டின்னா, பணத்த தாண்டி ஒரு பெரிய விஷயம் நம்ம செய்யணும்னா, அது படிப்பு மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கத்துக்கிட்டேன் நானு. அதனால அந்த பேட் கமாண்ட் வரும்பொழுதெல்லாம் நான் யோசிச்சிருக்கேன். நம்மளுக்கு படிக்க தெரிஞ்சா நம்ம டக்குன்னு படிச்சு அவங்களுக்கு பதில் ஆன்சர் சொல்லியிருக்கலாம். அப்படின்னு சொல்லி வந்து நான் நெனச்சிருக்கேன். பஸ் ஏத்தி விட்டாச்சா? படுக்க போறீங்களா? நான் எடுத்து வச்சிருக்கேன். படுக்க போறீங்களா? செல்லு பார்க்க போறீங்களா?